நெல்லை அருகே காதல் விவகாரத்தில் கவின் என்ற ஐடி ஊழியர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவரின் பெற்றோரான 2 காவல் ஆய்வாளர்களிடமும் 2வது நாளாக விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் திரவிய சம்பத். தற்போது அந்த பெண்ணின் பெற்றோர்களிடம் என்ன மாதிரியான விசாரணை தற்போது நடைபெற்று வருது? தகவல்கள் என்ன? தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்தவர் கவின். 25 வயதான இவர் ஐடி ஊழியராக சென்னையில் வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில இவரும் அந்த நெல்லை பாளையங்கோட்டை சேர்ந்த ஒரு பெண்ணும் கடந்த பல ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இவரது காதலுக்கு இரு குடும்பத்தினரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் நெல்லை பாளையங்கோட்டையை சேர்ந்த சுஜித் என்ற வாலிபர், அதாவது அந்த பெண்ணின் தம்பி, இவர் அந்த கவினை பாளையங்கோட்டை பகுதியில் வைத்து வெட்டி கொலை செய்தார். இந்த கொலை சம்பவத்தில் தொடர்ந்து சில மணி நேரத்திலே சுஜித் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் தாமாக முன்வந்து சரணடைந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கவினின் தாயார் தரப்பில் சுஜித்தின் பெற்றோர்களான இருக்கக்கூடிய அந்த உதவி சார்பு ஆய்வாளர்களான சரவணன், கிருஷ்ணவேணி இருவரின் தூண்டுதலால் தான் இந்த கொலை அரங்கேறி உள்ளது. அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கவினின் தாயார் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பாளையங்கோட்டை காவல்துறையினர் இது தொடர்பாக உதவி சார்பு ஆய்வாளர்களாக இருக்கக்கூடிய சரவணன், அவரது மனைவி கிருஷ்ணவேணி மற்றும் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட சுஜித் ஆகியோர் மீது கொலை மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து சுஜித்தின் உடலானது நெல்லை அரசு மருத்துவமனை பிணவரையில் தற்போது உடற்கூறு நேற்றே செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை அவரது உடலை வாங்குவதற்காக அவரது உறவினர்கள் வரவில்லை. 2வது நாளாக இன்று அந்த கவினை கொலை செய்த சுஜித்தின் பெற்றோர்களான இருக்கக்கூடிய சரவணன், கிருஷ்ணவேணி ஆகியோர் இருவரிடமும் காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கொலைக்காக நீங்கள் ஏதாவது மகனுக்கு உதவி செய்தீர்களா அல்லது உங்களுக்கு தெரிந்துதான் இந்த அனைத்து சம்பவங்களும் நடைபெற்றதா என்பது குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து 2வது நாளாக தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் நெல்லை மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகத்தையே உலுக்கிய ஒரு பெரிய ஆணவ கொலை சம்பவமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் அந்த இறந்த வாலிபரின் கவினின் உடலை வாங்குவதற்கு அவரது உறவினர்கள் யாரும் காலை வரை வரவில்லை. இதனால் தொடர்ந்து பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.